குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினாலே அலங்கரிப்பார். என்னையா இது? சாந்த குணமுள்ளவர்கள் ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. சாந்த குணமுள்ளவர்கள் அப்படியேப்பட்ட என்ன மதிப்பு? உண்மையாக சாந்த குணமுள்ளவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை புதிய பாட்டில் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போமா? மத்தேயு 5:5 பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, யார் ஒருத்தவங்க பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனாலும், இல்லாத வீண் பழிகளை நம் மீது சுமத்தினாலும், இல்லாத வீண் பழி சொற்களை நம்ம மீது பொய்யா சொல்லி அவதூறா பேசினாலும், கர்த்தருக்குள்ள அவங்க கிட்ட போய் யாரப்ப சொல்லிட்டு வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு போகாம, மாறாக என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார், நான் என்ன பண்றேன் அது வரைக்கும் ஆண்டுடைய பாதத்துல பேசிட்டு என்ன பண்றது கஷ்டம் தான், என்ன பண்றது இல்லாதவன சொல்றாங்க, எனக்கு போராட்டம் கஷ்டம் தான், என் மனசுல இருந்து ஆதங்கம் தாங்களதான், பட் இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார். யோபு அழகா ஒரு இடத்துல சொல்லாருவாங்க, எனக்கு சாட்சி பகிர்ந்தவர் பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லுவார். அதாவது